சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி 0.25 ஏக்கர் நிலத்தை வைத்திருப்போருக்கு குட் நியூஸ். 50% மானியம் பிளஸ் கருவி. விவசாயிகள் ஹாப்பி. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். விவசாயிகளின் நலனுக்காக தமிழக அரசு ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. குறிப்பாக பம்ப் செட் குறித்த அறிவிப்புகள் விவசாயிகள் மத்தியில் அதிகம் கவனிக்கப்படுகின்றன. காரணம், பழைய மின் மோட்டார்கள் பயன்படுத்தும் போது குறைவான தண்ணீர் பாசனத்துடன் மின் நுகர்வும் அதிகமாகி விடுவதால் மின் மோட்டார்களை மாற்றுவதற்கு விவசாயிகள் ஆர்வம் காட்டுகின்றனர். இந்நிலையில் சென்னை விவசாயிகளுக்கு ஒரு மகிழ்ச்சி அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. தமிழகத்தின் விவசாயிகளை பொறுத்தவரை குறைந்த மின் மோட்டார் பம்பு செட்டுகளை தொடர்ச்சியாக பயன்படுத்தி வருகிறார்கள். இதனால் மின் நுகர்வு அதிகம் எகிறுகிறது. இதை தவிர பயிருக்கு நீர் பாய்ச்சும் நேரமும் மிச்சமாகி மின் மாற்றியும் அதிக சுமை ஏற்பட்டு பழுதாகி விடுகிறது. இது போன்ற இடர்பாடுகளை தீர்ப்பதற்காகவே புதிய கிணறுகளை உருவாக்கும் விவசாயிகளுக்கும் திறன் குறைந்த பழைய மின் மோட்டார் பம்பு செட்டுகளை மாற்ற விரும்பும் சிறு குறு விவசாயிகளுக்கும் புதியதாக மோட்டார் பம்பு செட் வாங்குவதற்கான மானிய உதவியையும் அரசே கொடுத்து உதவுகிறது. அதன்படி மின்சார பயன்பாட்டு திறனை அதிகரித்தல், குறைந்த செலவில் அதிகமான பாசன நீர் இறைத்தல் போன்றவையே இத்திட்டத்தின் பிரதானமாக குறிக்கோளாக உள்ளது. இந்த மானிய திட்டத்தில் விவசாயிகள் தங்களது பழைய பம்பு செட்டுகளை மாற்றி புதிய மின் மோட்டார் பம்பு செட்டை அமைத்துக் கொள்ள முடியும். அந்த வகையில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள கிணற்றுக்கு புதிய மின் மோட்டார் பம்பு செட் வாங்குவதற்கு குறைந்தபட்சம் 5 ஏக்கர் வரை நிலம் வைத்திருக்கும் சிறு குறு விவசாயிகளுக்கு இத்திட்டத்தில் மானியம் வழங்கப்படுகின்றன. மொத்த தொகையில் 50% அல்லது ரூபாய் 15,000 இவற்றில் எது குறைவோ அந்த தொகையையே பின்னேற்பு மானியமாக தரப்படுகிறது. மேலும் முன்னுரிமை பம்பு செட் ஆதி திராவிடர் பழங்குடியினர் பிரிவினை சார்ந்த சிறு குறு விவசாயிகளுக்கு முன்னுரிமை தரப்படுவதால் 1000 எண்கள் பம்பு செட்டுகள் அவர்களுக்கென இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் பலன் பெற வேண்டுமானால் விவசாயிகள் தங்களது ஆதார் அட்டை, சிறு குறு விவசாயிகளுக்கான சான்றிதழ், போட்டோ, வங்கி கணக்கு புத்தகத்தின் முதல் பக்கம், ஆதி திராவிடர் பழங்குடியினர் வகுப்பை சேர்ந்தவராயிருப்பின் சாதி சான்றிதழ், சிட்டா கிணறு விவரத்துடன் கூடிய அடங்கல், மின் இணைப்பு அதாவது சர்வீஸ் கனெக்ஷன் சான்றிதழ், புதிய மின் மோட்டார் வாங்குவதற்கான உத்தேச விலைப்பட்டியல் அல்லது விலைப்புள்ளி போன்ற ஆவணங்கள் இருக்க வேண்டும். புல் அறுக்கும் கருவிகள் இந்நிலையில் சிறு குறு விவசாயிகளுக்கு 50% மானியத்தில் மின்சாரத்தில் இயங்கும் தீவன புல் நறுக்கும் கருவிகள் வழங்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. இதுகுறித்து அரசு செய்திக்குறிப்பு வெளியிட்டுள்ளதாவது: மாநில தீவன அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் கால்நடைகளுக்கு தீவனம் மற்றும் அதற்கான உபகரணங்கள் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. நடப்பாண்டு மாநிலம் முழுவதும் உள்ள 3000 சிறு குறு விவசாயிகளுக்கு 50% மானியத்தில் மின்சாரத்தில் இயங்கும் தீவன புல் நறுக்கும் கருவிகள் வழங்கப்பட உள்ளன. அடுத்ததாக 0.25 ஏக்கர் தீவன சாகுபடி. இச்சலுகையை பெற சிறு குறு விவசாயிகளாக இருக்க வேண்டும். 2 பெரிய கால்நடைகள் வைத்திருக்க வேண்டும். குறைந்தபட்சம் 0.25 ஏக்கர் தீவன சாகுபடி நிலத்தோடு மின் வசதியை பெற்றிருக்க வேண்டும். தீவன புல் நறுக்கும் கருவி ஒன்றின் விலை 32,000 ரூபாய். இதில் 16,000 ரூபாய் மானியமாக வழங்கப்படும். தீவன புல் நறுக்கும் கருவிக்கான விலையில் 50% பணம் செலுத்த தயாராக இருக்க வேண்டும். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள கால்நடை மருந்தகத்தில் உள்ள உதவி மருத்துவரை அணுகவும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.